வலையை போட்டு ஆச்சு மீன் பிடிக்க போகிறோம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம மீன் முண்டுங்க. என்னடா அது மீன் காலத்தில் போயிடுச்சு. அதில் சேம மீன் இருக்குது. நேற்று பார்த்துட்டு வந்தேன். ஐயா திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா கொட்டாரி வலை பார்த்து மணி தூக்கு 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 தூக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் பிடிக்க தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வலை கூட எல்லாத்தையும் அழுகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளம் கிடக்கு. அதுக்குள்ளே போயிட்டு அந்த வலையை போட்டு ஆச்சு மீன் பிடிக்க போகிறோம். இதாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதாங்க மீன் பிடிக்க போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது. ஏற்கனவே நண்டு பிடிக்க வீடியோ போட்டிருப்போம். அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வற்றி சின்ன சின்ன பழத்தில் தேங்கி இருக்குது. அதுக்குள்ள தான் மீன் நிறையா இருக்குது. அதை தண்ணி பிடிக்க போயிட்டுருக்கோம். ஐயோ வழுக்குதுடா, பார்த்து போவாங்க. கீழே பார்த்து போ. இருந்தா எனக்குலாம் இப்போலாம் இருக்கும். அதிலெல்லாம் பிடிச்சிருப்போம் நண்டு. இந்த படத்தில் தண்ணி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்களையும் போட்டு அரைச்சி பார்ப்போமா? இதுக்குள்ள ஒரு இடம் ஏற்கனவே பிடிச்சிருக்கேன் நான். இந்த கொஞ்சம் இதுக்குலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மீன் கிடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இல்லை. அங்கேயே செம மீன் நேற்று தான் பார்த்துட்டு வந்தோம். அதை நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி வலையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த இது தாண்டினோம்னா நம்மளுடைய அந்த இது இடத்த கொண்டு தான் பார்த்து போகும். முள்ளுலாம் கிடக்கு. இந்த இது நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பழத்து தான் தண்ணி கிடக்கு. யாரும் நம்ம வெக்கேஷனுக்கு வந்துட்டான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்டு பிடிச்சிருப்போம்னா கடைசியாக நண்டு பிடிச்சி வறுத்துருப்போம்ல, இந்த இடம் தான். அப்போ பார்த்து தண்ணி நிறையா கிடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வத்திருச்சுங்க. வத்தி சின்ன சின்ன பழம் தேங்கியிருக்கு. அதெல்லாம் பிடிக்க போகிறோம். இதுதான் வாரண்டா. இதில் ஆண்டா கிடக்கு, இதுலேயும் கிடக்கு, அதே மாதிரி உள்ளக்கையும் கிடக்கு. கிடக்கு. நேற்றையும் பார்த்துட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கொசு வலையை வச்சு அரைக்க போகிறோம். அது சரியாக இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொட்டாரி வலை எடுத்து வந்திருக்கோம். இதில் இருக்குது. ஏன்னா இது எடுக்கிற சிரமம். ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம மீன் முண்டுங்க. முள் கிடக்கான்னு பார்த்துக்குங்கப்பா. கிடக்கு தானே. இது நான் பின்னாடியே வாரேன். மேலே போயிடும்டா. எல்லாத்தையும் குறை போட்டு போயிட்டு இன்னும் ஃபஸ்ட்டு மேலே சுத்தம் பண்ணிக்கிறோமா? இந்த மட்டை எட்டெல்லாம் கிடக்குனா அதில் எல்லாம் அள்ளி போட்டுருவாங்க. சரி நான் வரேன். ஆத்தாடி என்னடா சேரு சேருங்க. பார்த்தீங்கன்னா காலுக்குள்ள ஒரு முட்டிக்கால் அளவுக்கு இருக்குது. தூக்கு தூக்கு தூக்கு. அதை பார்க்குறேன். தூக்குவானே. பாருங்க, நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளம் கிடக்கு. அந்த எல்லாம் அதுலேயும் அரிச்சி போகிறோம். மீனை பாரு எல்லாம் அந்த மூளைக்கு. அந்த போயிடுச்சு, மூளைக்கு போயிடுச்சுங்க. பார்த்தீங்க இங்கே இருக்காதப்பா மீன் உள்ள. இப்படியே வச்சு ஏற்ற சும்மா வைடா. அங்கே ஏற்றுக்கேன், அங்கே ஏற்ற அப்படி வைடா. வச்சு வாடா. மீன் அந்த ஓரத்துக்கு போயிடும். கணேஷ் முன்னாடி போய் முன்னாடி போய் மறைச்சிடுவா. இரு வாரி 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 வரும். கலக்கிடுவா. நிச்சயம் வாரி. இங்கே வந்துருச்சு மீன் பூரா. இங்கே எப்படா குடிச்சிருக்கு மாட்டா. கலக்க அங்கேயே வருது. தூக்குறீங்களா? அந்த தூக்குங்க தூக்குங்க. பிச்சை வாராடே. செம்ம குச்சிரா. அது வாளிக்கு அள்ளி போட்டுருமா? இது வாரி இது காட்டுங்க, நான் எடுத்துக்கிறேன். நீ ஒழுங்கா நீ சென்டருக்கு வா. கேமரா கொண்டு சொல்லி போட்டுட்டு வாரா. எனக்கு அந்த பள்ளம் தான் வருது. அந்த பழம் இரு 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 இரு. நான் வாழை எடுத்துக்கு வந்துடுறேண்ணா. இருங்கண்ணா. சென்டருக்கு வாயா. அந்த வாயை மாட்டம் அடிக்குது. சென்டருக்கு வாயா. ஒரு நிமிஷம் சரிங்க. வாழை எடுத்து மக்களை பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்குள்ள அள்ளி போட வரோம். இது என்ன மீன்றா? பெருசாக கிடக்கல. இது என்னது? கண்டை குஞ்சு இல்லைடா, இந்தா இருக்காரு. இதான் கண்டை கொஞ்சம் வாழை கண்டை கொஞ்சம் வளனை கண்டையா? வளனை கண்டு ஊ வச்சுலாம் வேணாம்டா. ஒரு மணி வரைக்கும் போட்டுக்கோமா?
கோயிலுக்கு இருந்துக்கிட்டு நீ வேறு எதுவும் நினைக்கிறீங்கன்னா திங்கத்தையும் கூட அது பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் மீன் எப்படி பண்ணி சைடுக்கு வா. நிற்கிறேன். மக்களே பார்த்தீங்கன்னா வந்து கேமரா எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டாண்டில் நிற்க வச்சு நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். வாங்க பிடிக்கலாம். இன்னும் ஒரு ஆள் இருந்தால் கரெக்டாக வந்துருக்கான். அங்கேருந்து வருமா இந்த ஒட்டு கட்டிடுவா. ஆத்தாடி என் தட்டில் சரியான இறங்குது. சைடில் நீ சைடு இழுத்துறோண்ணே. நீ சைடுக்கு வந்து நான் சென்று வரேன். சரிவா. எப்படி இருந்தீங்க? இங்கே போய் கணக்கு எங்கே வலையை எப்படி ரெக்கார்ட் ஆகான்னு தெரியலடா. இங்கே நாங்கள் தெரியுதானு தெரியல. வாய்ஸ்ண்ணா பக்கத்தில் போய் இந்த இதை பிடிக்கணும். ஏ நான் இழுத்து பிடிச்சிக்குவா. கரையில் அமுக்கணும், மண்ணில் வரணும். நம்மள தான் இருக்குது. அதுக்காக கேமரா நேரம் பிடிச்சிருக்கீங்க வலைய. எல்லாம் அந்த மாட்டிருந்தா சார் 3 பேர் இழுத்துறான். புரிய மீன் காலுக்குள்ள போயிடுறா. புரிய மீன் காலுக்குள்ள போயிடுச்சு. ஆண்டாரத்தை போகிறான். கீழே போயிடுச்சா? 5 பேர் புரிய மீன் கீழே வலை கீழே இருக்கிறா. நான் அதனால ஒட்டி இழுக்கணும் சொன்னேன். வர போயிடுறோம். வலைய சுருக்கு. கேமரா எடுத்துக்கிறேன்டா. மக்களை இங்கே பாருங்க, பறிச்சதில் எவ்வளோ மீன் கிடக்குங்க. இது சிலேப்பிலாம் கிடக்குங்க. இது வாலி எடுத்துட்டு வந்தார் இரு. அப்பா ஆனால் பாதி முக்கால்வாசி வலை கீழே பற்றி பேசுகிறா. இங்கே இருந்து ஒரு அரி வைக்கணும். இங்கே வாருங்க மக்கள். இல்லை ஒன்று பெருசாக அந்த மாதிரி சிலேப்பி கண்ட கொஞ்சம் இங்கே போட்டு இங்கே வாருங்க. பெருசுலாம் கீழே பற்றி பேசுமானே. 5 வர அதையும் பெருசு. ஐயோ கீழே விட்டு துரத்துறாத. கருப்பாப்பா அந்த பள்ளத்தில் வச்சு அதில் சேம மீன் இருக்குது. நேற்று மாற்றிட்டு வந்தேன். இதோட அது பெருசாக இருக்குது. பையன் எடுத்துக்காயா? பையன் எடுத்து வந்துரு. பையா பையன் கூட வேணும். கூட வேணுமா? இதை ஜிப்பாம்பட்டி ஏங்க சீப்பாம்பட்டி அது சப்பாத்தி வச்சு அதான் அது காலில் சரியான கழிச்சு போடான். அதுக்குள்ள ஒரு மீன் இருக்குடா. இப்படி தான் திங்க ஓப்பன் வச்சுக்கிட்டு. இங்கே பாருங்க, ஜிலேபி, இந்த குஞ்சு, ஐர குஞ்சு எல்லாமே இருக்குது. இது புறையிட்டு இருக்காமே கூட எடுத்துக்கு வந்துடுறேன். மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கெளுத்தி பல வகை மீன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் முதுகில். சரியான கடப்பாங்க. முடிச்சிருக்கேன். செம்மத்துல துள்ளுதுரா அந்த கெளுத்தி. கெண்டை குஞ்சுக்களை யாரும் கையை விடாதே. செத்தான். இன்னும் ஒரே வச்சுக்கலாம் போமா. இந்த வாரம் ஐயரெலாம் கிடக்கடா. எல்லாத்தையும் காமிங்க, என்னென்ன மீன் காமிங்க அதில் கேமரா. தொப்புலாம் குஞ்சுலாம் கிடையாது. எங்கே காமி? இந்த வருது. ஆமாம் போய் இது பிடி நீர் நான் கையினால் பிடிச்சிக்கிறேன். இருவா வீடியோவில் காட்டிட்டு பிடிச்சிட்டேன்டா. டே ஆனால் சாணி சூடாக இருக்கிறதுக்குள்ள எப்படி வந்திருக்கான்? ஐயா கீழே பாருங்க ஜிலேபி. இந்த தண்ணிக்குள்ள இப்போ தான் பிடிச்சேன். ஏ வெயில் வச்சா செத்து போயிருமாடா. ஜாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தான் அரிச்சான். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏக்க புக்கா மீன் மாட்டிக்கிச்சு. நல்லா வச்சுக்கோ. நிறைய சுத்தலடா. இங்கே வாரு. முனித்தலை பிடிச்சி மண்ணுக்கு இருக்கா? இந்த முனித்தலை இப்படி பிடிச்சி கீழே வச்சுருக்காங்க. மண்ணுக்குள்ள இங்கே அதை அமுக்கணும். அப்படி ஐயா இப்படியா? ஐயோ இப்படி பிடிச்சிக்கையா வலை இப்படி சுருளப்படாது. சரி அவ்வளோதான் வா அப்படி பிடிச்சிக்க. அதான் ஓகே. இதை இழுத்து பிடிங்க. நல்ல தரையில் அமுக்கணும். தரையில் அமுக்குறேன். மண்ணு அள்ளிட்டு வரணும். மண் அள்ளிட்டு வருது. கிடக்குறேன். வாவ் சிலேபி இங்கே பாருங்க. சிலேபி கிடக்குற இன்னொன்று கிடச்சியா பெரிய சிலேபி இது. ஷானிடா எல்லாம். அதனால என்ன மாடு தண்ணி குடிக்க வரும்ல. 5 வாரம் பெரிய சிலேபிடா அது. என்னடா அது? பாருங்க அவ்வளோடா. அந்த இது சின்ன கொண்டு அதை வேண்டாமா? அதை கொட்டிடா பால்.
ம் ரொம்ப வேண்டாம். பெருசை மட்டும் எடுத்துக்கங்க, இன்னும் சுத்தம் பண்ணுறதுல மக்களே பார்த்தீங்கன்னா வந்து அங்கிட்ட ஒரு பெரிய பழம் கிடக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக நிற்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போக போகிறோம். நாங்கள் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நிறைய அடிக்குமாடா. ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் முடிச்சுட்டு அடுத்த பழத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நெட்டுக்கே பார்த்தீங்கன்னா பள்ளம் கிடக்குங்க. இன்னும் போகணுவானே, அங்கே போகணும் அந்த பழத்துக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழம் அந்த கரையில் தோண்டிட்டுல அதை நாங்கள் தோண்டினாங்க கடைசியாக. இன்னும் நண்டு பிடிச்சோம் அதை வச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி இவ்வளோ வச்சிருச்சு. ஏன்னாங்க நானும் மீன் வெட்டினா அந்த மட்டைக்கில் இந்த மட்டைக்கில் மீன் நின்றுச்சு. அதை வச்சுட்டேன். இதில் ஏகப்பட்ட கண்டை கொஞ்சம் இருக்குங்க. இங்கே பாருங்க, கேமராவில் தெரியாதான். கீழே பார்த்து போங்க, சீப்பாமட்டி கிடக்கு. இங்கே பாருங்க, ஏகப்பட்ட சீப்பாமட்டி கிடக்கு. என்னடா பார்த்து போ. இந்த அளவுக்கு மூவி மாற்றிட்டானே. இது இல்லை, இந்த அதை தாண்டுறவனா இருக்குது. அந்த மாமரத்துக்கிட்டியா? மாமரத்துக்கு இல்லை, இருந்தாங்க போனவனே இருக்குண்டா. வெட்டுக்குழி இல்லை. எல்லாத்தையும் அழைக்கிட்டே முடிச்சுட்டு தரோம்ல. எவ்வளோ ஆளாக இருக்குது? ஆளை வந்து முட்டிக்கால சைஸ் இருந்துச்சு. நேற்று இறங்கி பார்க்கல, ஃபுல்லாக இறங்கி பார்க்கல, வேற தான் இறங்கி பார்த்தோம். இப்போ போய் பார்த்தா தெரியும் உள்ளுக்க. இதுதான் இது ஒன்று. அந்த அங்கே இன்னொன்று கிடக்கு. இங்கே நேற்று 2 வரிசையாக கிடக்கடா பல்லாம். நேற்று தான் தமாரமாக அடிச்சிச்சு மேலே வந்து. கிடக்கா இதில் நவா மரம் இருக்குதாரே, நவா மரத்தில் செவா பழம் கிடக்கும். எந்த படத்தை கிடக்கு? இந்த அங்கிட்டு கிடக்கு. போ இன்னும் இறங்கி இப்போ அடிச்சு பார்த்தியாங்கண்ணே, பார்த்தீங்களா இல்லையா? அவனை ஒரு வாட்டி இது ஒன்று நான் அவனை ஒரு வாட்டி அடிச்சு பார்க்குறேன். ஒரு குச்சி இல்லாமல் பிறகு, ஒரு குச்சி இல்லாமல் பிறகு இத்தினூண்டு அங்கே அடிச்சுல தெரியுது. இத்தினூண்டு குச்சி கிடக்கப்படாது. எல்லாத்தையும் குறைக்க அங்கிட்டு வீசிடு. அந்த பள்ளத்துக்குள்ள வலையில மாட்டிக்கிறோமோ? இந்த போதுற லேபி அந்த தண்டை இருக்குடா. தண்டி இல்லை இல்லை, உங்கள் நக்கில் பெருசாக அடிச்சுடா. இல்லை இந்த மேட்டர் ஃபஸ்ட்டு கொசுவில் எப்படி அடிக்கிறீங்களா? ஒரு ரவுண்டு சென்டருக்கு வாரியா நீ? சைடில் பிடிக்கிறியா? வரவா? இந்த கேமரா குத்தி வச்சுட்டு வாரி இருங்க. வாரி இருங்க. வந்துட்டேன். முள்ளு இல்லை இல்லை, என்ன இவ்வளோ இறங்குது சகதி? அதான் இதே இறங்க. இதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கிட்டு வா. ஃபோன் அடிக்குது. எல்லாம் இதுக்கெல்லாம் அடிக்குது. இவங்களாம் ஃபோன் வேறு அடித்தாங்க, யாருன்னு தெரியல. காமி அந்த ஒரு மீனை மட்டும் காமி. கல் எங்கடா? இந்த ஓரத்தில் கிடக்கு. அந்த வரும் நல்ல சரியான சைஸ் மீன். ஐயா திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடறாங்க. சிலேபி மீன். வார அந்த வெள்ளத்தை போட்டுப்போம். தெரியுங்களா? கால் வைக்க முடியாது, கூடையில் போட்டுப்போம். மணிக்குண்டா அவர்கிட்ட கொடுத்துரு. அப்போ நம்ம ரெண்டு சுற்றுவாங்க. வாடா இறங்குடா. பார்த்துட்டீங்க மீனை? பார்த்துட்டீங்கண்ணே. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் கிடக்க பார்த்தீங்கன்னா அதை ஒதுக்கிக்கிறான். ஒதுக்குனா தான் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாரி வலையிலேருந்து அடிக்க முடியும். இல்லைன்னா முள் மாட்டுனுச்சுன்னா அந்த வலை எடுக்கிறப்ப சிரமம். நாங்கள் எடுப்போம். வலை போயிடும் அதோடைய. எங்கள் நைனா நீ போட்டுருவார். வேட்டியை மடித்து கட்டிக்கலாடா. இதா இங்கேரியா மீனை பார்த்தியாங்கண்ணே? மீன் தான் எக்கப்பு காருங்க. இதுக்குள்ள செம்ம மீன். அந்த மீன் வந்துச்சுட்டு டக்குன்னு காமிச்சிடுறதுல கேமரா தூக்கி. ஆனால் தண்ணி ரொம்ப வத்திருச்சுல. ரொம்பலாம் கிடக்கடா குச்சி. இப்போ அங்கே வாள் சின்ன குச்சி அளவு சிக்காத அவ்வளோ சிக்கணும். கொஞ்சம் பெரிய குச்சியாக பார்த்துங்க. சகதி எவ்வளோ கரையா இறங்குது? சகதி வந்து முட்டி இது கரண்ட காலை தாண்டி இறங்குது.
அப்போ ராமீன் பிடிச்ச மாதிரி சிக்கனுச்சுன்னா எடுக்கிறதுல செத்து போய் ஏய் வாழை முள்ளு கிடக்கா இல்லையா? முள்ளு கிடக்கடா. என்னடா முள்ளு செடியில் குட்டி அந்த முள்ளு கிடக்கான்னு கேட்குற பத்தியா? கிடக்கா முள்ளு கிடக்கும். ஆனால் சின்ன சின்ன முள்ளு கிடக்கு உள்ளுக்க. பெரிய முள்ளு இது வரைக்கும் நான் பார்க்கல. ஏன் பின்னாடியே வர போய் அங்கிட்டு காலுக்கு கிடக்குடா. அதெல்லாம் எடுத்து வரேன். அவனே என் பின்னாடி தான் வரேன், நீனும் என் பின்னாடி தான் வரேன். பயம் வாங்கலாம். வாங்க ஒரு எப்படி பயப்படுறீங்க? மீன் பிடிக்க வந்துட்டு பயப்படக்கூடாது. மீன் பிடிக்கல மட்டும் என்னைக்கும் பயப்படாது. பயப்படல. எனக்கு மீனை கண்டு பயந்து வரல, பாம்பு ஓடிச்சு வர, அதை நினச்சி தானே பயந்து வருது. ஏறா ஏறா ஏறா. இதான் பார்த்தீங்கன்னா கொட்டாரி வலை பார்த்துக்குங்க. கொஞ்சமெல்லாம் இல்லை, இன்னும் அரை இருக்கு. பயப்படு. இந்த வலையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. இன்னும் உள்ளே இருக்கு. இரு நான் சாக்கை எடுத்துக்கிறேன். எடுத்துருவா. ரெண்டுக்கு வரவா? எழுத்துருவியா? காயம் தின்றுச்சாடா? அது மண்ணுடா. மண் அலசி விட்டாச்சு. இழுத்துக்கு வருடா சாக்கு. நான் சாக்கு எடுத்துக்கிறேன். இருங்க. அவ்வளோதான். அந்த கீழே கிடக்கிற மணி அதுதான் பார்த்தீங்கன்னா கீழே வெயிட் உட்காந்துக்கிறோம். இப்போலாம் வீடு தெரியாதுப்பா. மண்ணுக்குள்ள தரையில் போனோன்னு மண்ணு உட்காந்துக்கிறோமோ. அது இரு அந்த குண்டை காமிக்கணும். அதான் இழுத்துக்கிட்டே குண்டு இல்லையா? மண் அது வலி தாயாது. வலியை தாயா அப்படி இருக்கிறது. இதுவா? மண்ணு அது. மண்ணு தானே அது? ஆமாம். உள்ள ஒரு உச்சியை வச்சு உருட்டி காய வைக்கணும். ஓகே ஓகே. நீங்கள் எடுத்துலாம் செட் பண்ணுங்க. நான் இங்கேருந்து பார்க்குறேன். பார்க்குறானே மாதிரியா? இது என்னது? வெப்பரு. வெப்பமா? இதை கட்டி வச்சுட்டு போகலாம்னா அங்கே போய் கலக்கலாம்ல. இது என்ன பாய்ச்சவளையா உனக்கு? இது இழுக்கிறவளையா? ஆனால் இதுக்குள்ள இப்போ தான் ஒரு பாம்பு வந்து தலையை நீட்டிட்டு போணுச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன குஞ்சு ஒன்று இருக்குது. பாம்பு குஞ்சு பெருசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொந்துக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. அப்பப்போ நீட்டி தான் பார்த்துக்குங்க. அந்த இடத்துல நுர வருது. வரா அந்த இடத்துல அந்த இடத்துல வருது. இதுக்கெல்லாம் இது தெரிஞ்சது ஆமையெல்லாம். எல்லாமே இருக்குதுக்குள்ள. கொஞ்சம் இன்னும் கிடக்கு பறக்கல உனக்கு. அதான் இங்கே போகாமல் இந்த கிராஸில் வச்சுருங்க. சுத்த முடியாது. அதுல வேர்க்கில் போய் எப்படா சுற்றுவாரு? அதுக்கு தான் நீ போய் போய் இதுக்கு நேரம் ஏதாவது இந்த கிராஸா போய் இவன் உட்காந்துருந்தானே எப்படி போய் ரொம்ப ஒட்டுக்கேற ஒட்டில் போனால் இது இருக்கு குப்பை. சரியாக தானே போகிறேன். எப்படி இடியா இது எப்படி இதை கீழே போடவா? அது கரைக்கி தான் போடணும். கொண்டே போட்டு அடுத்து இந்த மணி அவன்கிட்ட போய் ஒரு தடவை வாங்கணும். நீ வீடியோ எடுக்கிறது ஒரு ஆர்டர்னா கரெக்டாக வந்துருக்கோம். உனக்கு வீடியோ எப்படி வருதுன்னு தெரியல. அதான் போதுமா? அந்த கரைக்கு போ. ஏன்னா போதுங்க. ஆள் எடுக்குறா விற்குறா. வீட்டியா வீட்டு இன்னும் கொஞ்சம் போய்க்க. தரையில் பார்த்து எனக்கு கரெக்டாக அந்த விட்டுக்கிட்டேன். ரொம்ப ஒட்டில் வச்சுறாங்க. பைய கபடி கரையில் இருந்துட்டு போகிறா ஒரு மீன். முக்கியமானே யாரு வாரு போட போகிறேன். ஓடியா? போடு. இப்போ என்னண்ணே போட்டு இப்போ 2 மணியை வாங்கணும். முதல்ல தெப்பத்தை கொண்டே இருக்குங்கண்ணா. இல்லை அதையும் கொண்டு வர. இப்போ அங்கே வரவா? வா வா குட்டிக்கோ. மடி எங்கிட்ட பிறக்கணும். அதனால தான் சொல்லி தெப்பத்தை கொண்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு கையில் இது வாடா பாடு. இது எடுக்கணும்டா. இப்போ தான்டா சிரமமே இருக்குது இல்லையா? சிக்குதுன்னா இது மட்டும் தான் ரொம்ப சிரமம். மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாரியில் பார்த்தீங்கன்னா குச்சிலாம் மாட்டிக்கிறக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துக்கிட்டு தான் மாறி இங்கே வாருங்கடி. போய் மட்டை மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிச்சுடா. என்னடா அது பின்னல் எடுத்துக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாட்டிக்கிச்சு நல்ல விலைக்கு. அந்த நேரம் பார்த்தா நான் கேமரா தூக்கிட்டு வந்துட்டேன். வலை செட் பண்ணிக்கிறீங்களா ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. இங்கே வாருங்க. இப்போ ஓடி போயிடும். வாலி எடுத்துக்குவாங்க. வழுக்கும் பயங்கரமாக வழுக்குமா? நல்ல வேலையாக போச்சு பாருங்க. வலை செட் பண்ணிக்கிறீங்களா மீன் மாட்டிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு மீன் இருக்குமா? இந்தா
கரெக்டாக உள்ளுக்க போட்டுங்க, தப்பி விழுந்துடாமலா? தப்பிலாம் விழுகாது. கூடிய தண்ணிக்குள்ள இறக்கியா ஏன் அவ்வளோ மேலே கொண்டு வர? நான் கூட அமைக்கி பிடிச்சிக்கிறேன்டா. இந்த கூடைகளை பார்த்தீங்கன்னா ஒரு மீன் நடக்கு. இந்த இது எடுக்கிறதா சிக்கல். ஓடிடா ஓடிடா. இந்த ரொம்ப ஓடிடா. மொத்தமாக உரியிடும்ல. பந்து மாதிரி வருது அதுக்கு சொல்லி ஒடிச்சிடுவாங்க அப்போ. ஓடிச்சிட்டினா ஒடிச்சு வீசிடுங்க. அதை ஒரு சிக்கல் எடுத்துடும் வலை. எடுத்துறான் வலையை எடுக்கணும். அதில் மேலே மணி போட்டுனேங்க. அது தரைக்கு போயிருக்கோம் எல்லா வலையும் இழுத்துக்கிட்டு. ஓச்சோ சனியும் போச்சு. இதாக மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் கொட்டார இலையை பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம். பின்ன நிறையா கிடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த அரிக்க போகிறோம். அந்த வீடு எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில. அங்கே ஸ்டாண்டை போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கோம். எடுக்க முடியல, இன்னொரு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கோம். சரி வாங்க இப்போ பிடிக்கிற பார்ப்போம். இழுத்துட்டேன். வாடா வாடா வாடு. சலுகையோட இழுக்கிறேன். சலுகையோட தான் இழுக்கணும். வா ஏன் பக்கத்தே வா. ஓம் பக்கத்துலேயும் வரேன். இப்போ விடுறா நீ மணியை விடுறா. மணி விடு மணி விடு. மணி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீ அடிக்கப்பா. அப்படியே ஒட்டலே வையா. இங்கே வரேன் பெரிய மீன் வந்து எட்டி பார்த்து போகிறான். ஒன்று என்னாட்டு தெரியல, சிலேபியான்னு தெரில. மணி எப்படி ஏற்றி? அப்படியே மேலே ஏற்றி. இந்த மணி ஏற்றுறா. இப்படித்தானே சிக்கி. மக்களையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைச்சிட்டோம். இரா வரலாம். அப்படியே கரெக்டாக காமிங்க. ஆள் வந்தாட்டேன். அந்த வாரம் உன் கைக்கிட்ட இருக்காரா சிலேபி? எந்த வாரம் இருக்குது? அதை எடுத்து பிடி. கூட எடுத்துக்கிறவா ராணி? அப்படி இது கூட எடுத்துக்காரு. இது வர மாட்டுதுரா. இப்படி சிக்கலாம் தான் எப்படா மீன்லாம் பிடிக்கிறது? ஒரு மீன் ஜிலேபி. ஏன்னா நான் இழுத்து கரையில் ஏற்றிருக்கேன். ஆனால் குப்பை ஏகப்பட்ட குப்பை. 5 வாரம் அங்கே நாட்ட கலங்குது நல்லா. ஐயா போடுது. இந்த ஜிலேபி மாடி இருக்கு. இப்படித்தாட்ட கரெக்டாக சிக்கி எனக்கு தெரியுது. சரி என்னடா அது? சிக்கி எனக்கிட்ட சிக்கு சரியான சிக்குறா. ஐயோ பையன் இதை மட்டும் எடுத்து பையன் மேலே ஃபஸ்ட்டு எடுத்து எல்லாத்தையும் எடுத்துருவோம். குச்சி வச்சிடலாம், அப்புறம் இறக்குவோம். செத்தம்டா. இந்த ஓரத்தில் உள்ள குச்சி எல்லாம் எடுத்து வீசு. இந்த வாரம் இது வாரம் இன்னொரு சிலேபி ஒன்று எனக்கு இது வழுக்குதுடா. இது குதி ஓட்டு ஓட போகுது. ஓடாது. ஒன்றோட எல்லாத்தையும் எல்லாம் தரையில் போயிடுச்சு. மாடி எப்படி சுற்றுனுச்சுன்னு எனக்கே தெரில. குச்சி இல்லாமல் மீன் பூரா போயிடுச்சு. சிக்கு தான் இல்லை. போட்டாச்சு. 3 ஜிலேபி மாட்டிருக்குங்க. மேத்தலை ஃபஸ்ட்டு ஏறுறா. வைக்க முதல்ல சிக்கன் நிறையா இருக்குது. அதை எடுத்துகிட்டு அவங்கள காமிக்கிறேன். ஆனால் நம்ம கொஞ்சிறது இப்படி இல்லோடாப்பா கொஞ்சம். நான் எடுத்துட்டேன். இப்படி வாங்க நீ அந்த அங்கே படா பாலு, தள்ளி படா பாலு. வளைய வரடா இழுத்துக்கு வரேனா? ஆடா உங்களா இழுக்க உள்ளடா. இருடா நான் இழுத்துட்டேன்டா. இங்கே மணி வாங்கடா. மேமணியை வாங்க. இங்கே பட்டு கிடக்கும் போல. பட்டு கிடக்கும். அந்த இங்கனக்குள்ள ஒரு பனை மரம் கிடந்துச்சு கீழே. இது கீழே இவனே மாட்டிக்கிச்சு. அப்படி பிடிச்சிக்க. இவனே மாட்டிக்கிது. பட்டு கிடக்கு இரு. இல்லை இழுத்துக்கலாம். வலையே வரலையே. டே அங்கனக்குள்ள இங்கனக்குள்ள வாரா. இங்கே நாட்டா கிடந்துச்சு அது பால்.
தரையோட இழுத்தாம பால் வருதுடா நான் இழுத்துட்டேன் இங்கே இரி அங்கே ஏதோ ஒன்று பட்டுக்கு இருக்கியா அங்கிட்டு ஏறி போ இரியா அப்படியே இரியா என்னதுல பட்டுக்குச்சு இந்த அங்கனக்குலாம் வித்து கிடந்துச்சுடா ஒரு பனை மரம் பெருசா முதல்ல எடுத்து வீச தானே அது அதெல்லாம் தூக்க முடியாது எத்த தாண்டி தூக்குவ நீ ஓ இழுத்துங்க இழுக்கவா இழுத்துட்டேன் இதுக்கு வருதாலையா வருது இப்போதான் வருது நீ நடுவ போடுறான் ஐயோ கல்லுடா கல்லா சரியான கல்லு குளிக்கிற கல்லு இரு நான் அங்கிட்டு வாரேன் சரி வா அட நின்னுடா நான் நின்றுட்டேன்டா வாடா டே தம்பி விழுகுதுடா கண்ட கொஞ்சம் ஊறான் நிச்சயம் வாரா டே எல்லாமே தம்பி விழுகுது வரா நல்லா தானே அழுது எல்லாம் கரெக்டாக தான் வந்துருக்கு அந்த மாதிரிலாம் மீன் தவளே டேய் நான் கீழே வீழ்ச்சிக்கு இருக்கிறேன் மணி கீழே தாண்டா கிடக்கேன் ஏன் மணியை காணுடா கீமணியை நல்லா பிடிச்சி இல்லை இங்கே வந்து வா இங்கே வா ஏன் இங்கே இடக்கையா மணி இரியா தரையோட இழுக்குவா மணியை ம் வா இழுக்கவா மேலே தூக்கி ஒன்று விட்டுறாதீங்க நல்லா இருப்பீங்க இருக்க வெயிட் ஏற மாதிரி தெரியுது குப்பை எல்லாம் குப்பை டேய் கரைக்கு ஓட்டி ரொம்ப வளைய விடுறா விட்டுட்டேன்டா போறா நான் எடுத்து விட்டுட்டேன் கரைக்கு போய் ஒட்டி போக வேண்டாம் ஒரு ஆள் அங்கிட்டு போய் கலக்குங்கப்பா அங்கே ரொம்ப ஏற வேண்டாம் யார் கலக்க வாங்க போய் என்ன போல கலக்கடா மணியில் அதனால தான் அங்கிட்டு போக வேண்டாம்னு சொன்னேன் அங்கே முழு இப்படியே வா விடு நான் போய் கலக்குறேன் இந்த வெடிச்சா உள்ள ஒன்று அங்கிட்டு போய் கலக்கு இது முள்ளு கலக்குறா முள்ளு கணக்கு வாங்கிட்டு பார்த்துங்க பனை மட்டை இருக்கு கீமணியை பிடிச்சிரு கரைக்கில் தூடு இது வரேன் இங்கே ஒரு கீமணி போகிறது தூக்கி இருக்குதாண்டா குச்சி தாண்டா தூக்கிடுது மாட்டு தெரியலடா மாட்டிருக்கும்டா ஃபுல்லாக அடி வாங்கி இழுத்துட்டோம்னே சாத்திரா பால் ஏன்னா ஒன்று தான் கிடக்கும் போலையே அந்த வாரா உள்ளு கிடக்காரா ஜிலேபி 2 ஜிலேபி கிடக்குறா கிடந்த மாதிரி வேண்டியது எங்கடா அந்த விராமி இது காலில் குத்தி போடாது இல்லாடிப்பா இதை வச்சு கலச்சிட்டுறாங்கப்பா கிடக்கடா ஜிலேபி கிடக்கடா கிடக்கு ஏய் கீமணி ஏன்டா தூக்கி விடுற நான் அங்கே கீ மணி தூக்கினேன் அந்த கீமணி ஏன் அப்படி அது வெஸ்ட்டாக உள்ள மணி அந்த ஒரு விராமி கிடக்கு அது எஸ்ட்டாக உள்ள மணிடா ஏன்னா பஸ்டிங் வர இந்த வாரா மீனை ஃபுல்லாக இங்கே கொண்டு வச்சு இங்கே கொண்டே வச்சு இப்படி இதில் திருப்பிடுவோம் மீனை இது எஸ்ட்டாக உள்ள மணி நான் தாண்டா விட்ட மணி எஸ்ட்டா கூலி எடுத்துக்கிறவா விராமி நினைச்சுனே குறவை எங்கடா இப்போ இங்கே தான் வந்துச்சு அங்கே தான் கிடக்கும் ஓட்டது இருக்காங்க போட்டு இருக்கடா அதில் தானே இப்போ கடைஞ்சி நமச்சேன் இப்போ தான் கிடந்துச்சு இங்கிட்டு வந்துச்சு நினைக்கிறேன் அவனே இல்லை இங்கே வரல பொத்துருச்சோ பத்துருச்சு இந்த சைடு போயிருக்கும்டா அவ்வளோ தூரத்துக்கு 5 கிலோ கிடஞ்சிது இங்கே கிடந்த ஆக்கில் இப்படி தண்ணிக்குள்ள வந்த ஆக்கில் காணுமே இப்போ அப்போ எங்கா பொத்துக்குச்சு போல எனக்கு பொத்துக்குச்சாடா வலை பீத்தலாம் இருக்கானே அதுதான் தூக்கி பார்க்குறீங்க பாருங்கடா இல்லைடா பீத்தெல்லாம் கிடையாதுடா இனிமே இப்போ அது தச்சாச்சு ஆமாடா அந்த அடக்கடா ஆமாம் அது லைட்டாக கட்டி வேணும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி பார்த்தான் எந்த மீன் மாட்டலை கடைசி வரைக்கும் கொஞ்சோண்டு மாட்டிருக்கு திரும்ப அவங்க அரிசியாக கொசுவலையை போட்டு அரைச்சிட்டு நான் உங்களை காமிக்கிறேன் அதை கொசுவலை கண்டை கொஞ்சம் நிறையா மேலே மிதந்துட்டு கலக்கணும்னு அட்டை பஞ்சு கிடக்கு பாரு அதுக்கு நேராக எடுத்துக்கு போ அப்படி அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொசுவலையை வச்சு இழுத்துட்டு இதில் விழுந்தா தாண்டா விடாது இந்த வாரம் நாங்கள் அரைச்சி முதல்ல வலை பெரிய வலையை போட்டு மாட்டவே இல்லை இங்கிட்டு ஒரு கலக்கு கலக்கு
குஞ்சு நிறையா இருக்குது அவங்க மேலே தகுதி வர சுத்துறேன் சுத்துறா கருப்பா சுற்றிட்டு வாடா விளாண்டா வாடா 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 முகர இல்லைண்ணா தூக்கு 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 நம்மளதான் ஈரா மேலே எடுத்தா தண்ணி அலசு அப்படியே பாத்தியா வலிக்குது அப்படி அலசி இந்த உருகிச்சுடா நான் இங்கே இன்னும் வீடியோ எடுத்துக்கிருக்கேன்னு இங்கே ஒடியா 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 ஆமாங்க மாட்டிருக்கா இப்போ என்னாது தெரியும் வாளி எடுத்துக்காயா எல்லாத்தையும் தெரியுது வாளி எடுயா நாளை இந்த எடுத்துக்காரனுக்குறா வீடியோ கரைக்கு போடுங்க ஆனால் இப்போ கிடக்குற கொஞ்சம் உள்ள பெருங்குஞ்சா இருந்துச்சு ஒன்று எவ்வளோ ஆயிரம் பார்த்துக்கிட்டே அந்த ஒட்டில் இருக்க முடியாது நிறையா. நெக்ஸ்ட் ரவுண்டு அடுத்த ரவுண்டு அது சும்மா எடுத்துவாங்க அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரான் இந்த கொஞ்சம் வாங்கினு எதில் கீழே வைக்கா. அப்போ வளைக்கலாண்டா கிடக்கான் ஏ எப்போ வீடு இழுத்து மடக்கு தூக்கு மடக்கு மடக்கலாம் மடக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கேன் தப்ப மாட்டேன் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க வாங்க சாமிங்க அப்போ காட்டி நிறையா வாலி எடுத்தாங்க நாலு வாலி எடுத்துக்காங்க இந்த உச்சத்துக்குள்ள தூக்கி தண்ணிக்குள்ள வச்சுருவானே வரங்க நான் இந்த குஞ்செல்லாம் பெருசு வச்சு கிடக்குன்னு அந்த கரையில் ஒதுங்கிடுச்சு சொல்லடா எல்லாம் அதுக்கு நேரம் அந்த பஞ்சுக்கு நேரம் கொண்டு வச்சுருவோம் இப்போ அப்படியே இந்த முள்ளில் இருக்கும் கொஞ்சம் இவ்வளோ இருக்குது எல்லாமே வளம் இது இந்த சளி இது என்ன கண்ட கொஞ்சம் ராமணி வாழைப்பொடி வாழை பிடிக்கும் வாழைப்பொடி யாருக்கு வாழைப்பொடி வாழைப்பொடி இல்லை அவர் அடுத்து 3வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கிருக்கோம் இங்கேருந்து நான் வீடியோ எடுத்துக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிப்போங்க தப்பி விழுகுறடே வலைக்கு எங்கிட்டு தப்பி விழுகுதுடா தூக்கி விடுறா வலைய தப்புது எல்லாம் வலைக்கு பின்னாடி விழுகுது நான் இறங்கி போக முடியல கரையில் நிற்கிறேன் நான் பிறக்குங்க நத்த கிடக்கா உசுரோட இருக்கா உசுரோட இருக்கியா போங்க இங்கே ஒரு கதண்டு இந்த வாட்டி கொஞ்சம் நிறையா மீன் வந்தது கொஞ்சம் மீனாச்சும் பிடிச்சி கொடுங்க வாங்க இது 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 என்ன குறவையா விரா மீனா கண்ணு விரா கண்ணு பார்த்துங்க இன்னும் வீடு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே எடுத்து வைக்கிறேன் இந்த அப்போ பெருசு இருக்கா? சரி 4 பாயிண்ட் வந்துருச்சா சார்ஜ் அந்த ஓட்டத்தில் அடிக்க முடியாது. இப்போ பால் போன்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இச்சா போகுது பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் பிடிச்ச மீன் வந்து இதுதான் நம்ம கொட்டாரையில் பிடிச்ச மீன் பூரா அந்த கூடைக்கில் இருக்குது உசுரோட வச்சுருக்கோம். இது வந்தீங்கன்னா கடைசியாக பிடிச்ச ஐரக்குஞ்சு தானே ஐரக்குஞ்சு கெண்டை குஞ்சு வெள்ளான குஞ்சு எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே. ஃபஸ்ட்டு அங்கே என்ட்ரன்ஸில் பிடிச்சோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அடியில் கிடக்கு. இதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பிடிச்ச மீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தண்ணி வற்றினாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப மீன் பிடிப்போம். ஓகே பாய்.